நீங்கள் பார்ப்பீங்க பொது வெளியில். யாரும் எதுக்கூடாது. விஜய் என் தம்பிங்க, என் தம்பி, அவனே எதிர்த்தால் நான் எதுக்க மாட்டேன். இப்போ எதுக்குறீங்க? அவர் உன்னை எதிர்த்தாரா? எந்த இடத்தையாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறவுகள் ஏற்றிருக்காங்களா? தவறான தலைமை. நான் சொல்ல, உங்களுடைய நடவடிக்கையில் ஊரே சிரிக்குதே. இப்போ விக்கிரவாண்டியில் நடந்ததுக்கு அப்புறம் இது 2வது மாநாடு, ஒரு பெரும் கூட்டம் அவர்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு மாநாடு நடத்துவது என்பது சாதாரண விஷயம். அவர்கள் பொருளாதார சூழ்நிலை அத்தனை பேரும் கிளம்பி வந்து பாதுகாப்பாக இருந்து முடித்து விட்டு திருப்பி வீட்டுக்கு போய் சேருகிற வரை நெருப்பாற்றில் நின்றுட்டு இருக்க மாதிரி தான். அது காவல்துறை வந்து ஆளுங்கிற அரசுக்கு தன்னுடைய அடியாள் வேலையை காண்பிப்பதற்காக, தன்னை அடிமையாக, சிறந்த அடிமையாக இருப்பதை காட்டுக்கொள்வதற்காக எதிர்க்கிற இருந்தான். இன்றைக்கு அரசியல் நெருக்கி கொண்டு வருவதால் நம்மளை விட அந்த மக்கள் எழுச்சி பற்றி இன்றைக்கி திமுக வந்து என்னதான் ஆட்சிகள் செய்தாலும் வந்து அஜித்குமாருடைய கொலை வழக்கு, இன்றைக்கி கவினுடைய கொலை, எண்ணற்ற லாக்அப் டெத்து, இப்போ இந்த மாதிரியான ஆட்சி நடக்கிற சீர்கேட்டின் காரணமாக பல்வேறு மக்கள் எழுச்சியாக வந்தால் அவர் ஒரு கருத்து உருவாக்கம் உள்ள கொண்டு அது திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்துவிடுமோ என்று கூட காவல்துறையும் இல்லை உளவுத்துறையும் எச்சரிக்கலாம், இல்லை அவர்களை கட்டுப்படுத்தலாம், இல்லை அவர்களை மிரட்டலாம். இதுக்கான ஒரு அடிப்படை அறிவும் அடிப்படை தகுதியும் ஒரு விழுக்காடு கூட இல்லாத ஒரு நபர் தான் சீமான். தன்னில் நீ நிலைக்காதவரை பிறருக்கும் போதிக்கும் அதிகாரம் உனக்கு இல்லைங்கிறான். நீ என்னத்தை நினைச்சிருங்க? பிரபாகரனிசம்னு திரண்டு வந்தவனை நீ கொண்டு போய் சீமானிசம்ங்கிற ஒரு களிசடையில் சாக்கடையில் தள்ளி விட்டுருக்கீங்க. நீங்கள் உனக்கு தான் ஓட்டு விடுறது பீத்திக்கிறல்ல. எங்கள் தலைவர் பெருமாவரம் பிரபாகரனை உணர்வாகவும் உயிராகவும் ஆற்றலாகவும் கொண்ட தம்பிமார்கள் உழைக்கிற உழைப்பில் விழுகிற ஓட்டு தானே ஒழிய சீமானுடைய இதால் கிடையாது. சீமானுக்கு மட்டும் கிடையாது. அவருக்கு ஏதோ அவங்க ஊரில் ஒரு 500-600 ஓட்டு, தமிழ்நாட்டில் மொத்தம் 2000-3000 ஓட்டுன்னு விடுமொழிய பல லட்சக்கணக்கான தன்னலமற்ற ஏற்கனவே நாம் தமிழில் இருந்த தம்பிகளினுடைய உறவுகளின் ஓட்டு தான் அந்த ஓட்டு. இந்த கட்சியில் நடக்கிற தவறுகளை சுட்டி கேட்காமல், தட்டி கேட்காமல் நீ எப்படி புரட்சி செஞ்சிருவ? தன் கட்சியில் நடக்கிற தவறை திருத்தி கொள்ளாதவன், தட்டி கேட்க முடியாத இளைஞர்கள் எப்படி தமிழக மக்களுடைய நீங்கள் தவறுகளை தட்டி கேட்டிருக்கீங்க? வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சிறப்பு விருந்தினராக திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக நடக்கக்கூடிய நிறைய அரசியல் நிகழ்வுகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. வணக்கம். ஆகஸ்ட் 21 மதுரையில் மாநாடு நடத்த போகிறாரு. ஆக்சுவலாக ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. 25 நடக்க வேண்டியதை முன்னாடியே ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. நம்மளே பார்த்துருப்போம். அந்த சிவானந்த சாலை சேப்பாக்கில் கடைசியாக அந்த ஒரு போராட்டம் நடத்துனதுக்கே அரசு தரப்புலேருந்து ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்க பட்டுச்சு. காவல்துறையோட ஒத்துழைப்பு இல்லாமலும் அது நிறைய நடந்துச்சு. இந்த மாநாட்டில் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்குமே யதார்த்தமான விஷயம்னா ஆளுகிற தரப்பில் இருந்து என் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடியே ஏற்ற முடியல, என் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூடியே ஏற்ற முடியல, நாம் தமிழர் கட்சி கூடிய நிறைய இடத்துல நான்லாம் இருக்கும்போது ஏற்ற முடியாது. நாங்கள் சண்டை போட்டு தான் ஏற்றுவோம். அது இயல்பு. அது காவல்துறை ஆளுங்கிற அரசுக்கு தன்னுடைய அடியாள் வேலையை காண்பிப்பதற்காக, தன்னை அடிமையாக, சிறந்த அடிமையாக இருப்பதை காட்டுக்கொள்வதற்காக எதிர்க்கிற இருந்தான். ஒரு இயக்கம் இதுக்கெல்லாம் பார்த்து பயந்து இருந்தால் வளராது, வாழாது. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னும் வீரியமாக இவர்கள் செயல்பட வேண்டும். அது அவர்களுடைய கொள்கை. ஏன்னா நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கோம், நம்மளுடைய கட்சி நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் இது. திமுகவிலிருந்து அண்ணா திமுக வரும்போது அது ஆட்சி பிடிக்கல என்ன பண்ணும், இங்கே காங்கிரஸோ இல்லை பிஜேபி தான் இருந்திருக்கும். 2 மாநில கட்சிகள் இருக்க மாதிரி எதிர்காலத்தில் நாம் தமிழர் கூட சீமானுடைய தலைமை மாற்றப்பட்டு இன்னும் சிறப்பாக வீரியமாக யாருடைய தலைமையில் முன்னெடுத்தால் வரவேற்கிறோம். அதே பேர் தமிழக வெற்றி கழகம், திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்பதை இருக்கிற திராவிட அரசியல் இன்னும் செழுமைப்படுத்தி முழுக்க தமிழ் தேசியமாக வளர்ந்தால், தமிழர்களுடைய உரிமை கற்றுக் கொடுத்தால் அவர்களோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இணைந்து இந்த மக்களுக்கான உன்னதமான விஷயத்தை செயல்படுத்த தயாராக இருக்கும். அதனால் எண்ணற்ற கட்சிகள் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, EFRLF, டெலோ, ஈராசு எல்லாமே இப்போ வரும்போது ஒரு உன்னதமான லட்சியத்துக்கு தான் வந்தது. ஆனாலும் விடுதலை புலிகள் அதை விட அர்ப்பணிப்பாக உணர்வுகள் போராடியது காரணத்தால் அவர்களெல்லாம் விடுதலை புலிகள் இயக்கத்திலே இணைந்து மக்களோடு வெற்றி பெறக்கூடிய காலம். அதுபோல் நாளைக்கு எல்லா தமிழ் தேசிய சிந்தனை உள்ள கட்சிகளும் கூட வாக்கரசில் ஒன்று சேர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். வரலாறு என்பதே இதுவரைக்கும் நடந்தது இல்லை. இதுவே நடக்காததுக்கு தானே அது ரெக்கார்டுன்னு சொல்கிறோம்ல, முறியடிப்புங்கிறது அதுதான். அதனால் இனிமேல் வராதுன்னு நான் சொல்ல முடியாது. இதுக்கு முன்ன வரைக்கும் இல்லைன்னு வேணால் சொல்லலாம், இனிமேல் வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அது மாதிரி அது நடக்கலாம், அது மாதிரி நடக்கணும். இவங்க இது மாதிரி முன்கூட்டியே வச்சுருந்து ஏதாவது மழை காரணமாக இல்லை அவங்க ஏதாவது திட்டமிட்டுருக்கலாம், பிடிச்சிக்கலாம்.
ஆ ஏன்னா அந்த நேரத்தில் எதுக்கு, ஏன்னா அவருக்கு வந்து இப்போ விக்கிரவாண்டியில் நடந்ததுக்கு அப்புறம் இது 2வது மாநாடு, ஒரு பெரும் கூட்டம் அவர்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு மாநாடு நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் பொருளாதார சூழ்நிலையும் அத்தனை பேரும் கிளம்பி வந்து பாதுகாப்பாக இருந்து முடித்துவிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் சேர்கிற வரை அத்தனை தலைவர்களுக்கும் வந்து அது ஒரு நெருப்பாற்றில் நின்றுட்டு இருக்க மாதிரி தான். அது வேல்முருகனெல்லாம் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுங்கள், பஸ்ஸு சேர்ந்துச்சுன்னா வரும்போது என்ன வாங்கி வச்சுக்காரு, போகும்போதும் ரொம்ப ஒவ்வொரு டோல்கேட்லேயும் பாதுகாப்பாக போகிறாங்களான்னு கேட்பார். அந்த மாதிரி அவர்களுக்கும் வந்து இளைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆண்கள் பெண்கள்லாம் இருக்கிற போது அதை சரியாக நடத்திடணும் அப்படிங்கிற எப்பயுமே அது அது சினிமாக்காரர்களுக்கு இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் உள்ள ஒரு இதுதான். ஒரு வேலையை ஒத்துக்கொண்டால் அதை முடிக்கிற வரைக்குமான அந்த பதட்டம் வந்து நீங்கள் என்ன தான் திட்டமிடல் இருந்தாலும் சரியாக செய்கிற பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இது இன்றைக்கு அரசியல் நெருக்கி கொண்டு வருவதால் நம்மளை விட அந்த மக்கள் எழுச்சி முக்கி இன்றைக்கி திமுக வந்து என்ன தான் ஆட்சிகள் செய்தாலும் வந்து அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு, இன்றைக்கி கவினுடைய கொலை, எண்ணற்ற லாக்அப் டெத்து, வடமாநிலங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பீகார்லேருந்து வந்தவனுக்கு 6.5 லட்சம் வாக்குகளை இங்கே போடுவதுக்கு காரணமாக இருக்குது. இங்கே தமிழக மக்களுடைய ரேஷனை அவன் பகிர்ந்ததுக்கு காரணமாக இருக்குது. வட இந்தியாவில் இருக்கிற வந்து தொழிலாளர்கள் வந்து இங்கே தொழிலை மட்டும் இல்லாமல் வந்து பணம் இருக்கிறதுக்காக ஓமலூரில் ஒருத்தனை குத்தி கொண்டு போட்டு போகிறான். ஒரு இங்கே திருவள்ளூரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவியை தூக்கிட்டு போய் கெடுத்துட்டு விட்டுட்டு போனால் என்ன கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஆட்சி நடக்கிற சீர்கேட்டின் காரணமாக பல்வேறு மக்கள் எழுச்சியாக வந்தால் அப்படி ஒரு கருத்து உருவாக்கம் உள்ள கொண்டு அது திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்துவிடுமோ என்று கூட காவல்துறையும் இல்லை உளவுத்துறையும் எச்சரிக்கலாம், இல்லை அவர்களை கட்டுப்படுத்தலாம், இல்லை அவர்களை மிரட்டலாம். இதெல்லாம் ஒரு கட்சிக்கு, வளர்கிற ஒரு கட்சிக்கு இது நடக்கும். அதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் வெற்றி பெறாவிட்டால் எப்படி நீங்கள் மக்களுக்கான நல்லதை செய்ய முடியும்? அதனால் அதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை தான் எங்களை மாதிரி கட்சிகளுக்கு. அவர்களுக்கும் அப்படித்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இதை சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்துவாங்க, நடத்தி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு நல்ல தலைவரோட ஒரு தகுதி வந்து தன்னோட கொள்கை சித்தாந்தங்கள் தான் ஃபாலோ பண்ணுறத தன்னை சார்ந்து வர மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்குறப்ப இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு பெரிய சித்தாந்தத்தை தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இத்தனை இளைஞர்களுக்கு சீமான் அவர்கள் சொல்லி கொடுக்கவே தவறி இருக்காரா? தலைவராக இருந்தால் தானங்க முதல்ல தலைவராக நீ வளர முடியாது. அது ஒரு நிலை, புரியுங்களா? அது ஒரு தவம் மாதிரி. அதுவே அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகும். நீங்கள் அதுக்கான ஒரு அடிப்படை அறிவும் அடிப்படை தகுதியும் ஒரு விழுக்காடு கூட இல்லாத ஒரு நபர் தான் சீமான். தன்னில் நீ நிலைக்காதவரை பிறருக்கு போதிக்கும் அதிகாரம் உனக்கு இல்லைங்கிறான். நீ என்னத்தை நிலைச்சிருக்க? பிரபாகரனிசம்னு திரண்டு வந்தவனை நீ கொண்டு போய் சீமானிசம்ங்கிற ஒரு களிசடையில் சாக்கடையில் தள்ளி விட்டுருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களை நம்பி வரல. நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள், உங்களுக்காக தான் கட்சி இருக்குது, உங்களுக்காக தான் ஓட்டு போடுறேன்னா ஈழத்துக்காக நான் குரல் கொடுக்க மாட்டேன். எனக்கு தமிழ் தேசிய தலைவர் எங்ககிட்ட சொல்கிறல்ல, என்னகிட்ட அதுவும் பர்சனல் சொல்ல. அது மாதிரி எனக்கு தலைவன் பிரபாகரன் சொல்லிப்பார். அரசியல் செல்லா காசாயிடி வேலை என்பது உனக்கு தான் ஓட்டு விடுறது பீத்திக்கிறல்ல. எங்கள் தலைவர் பெருமாவரம் பிரபாகரனை உணர்வாகவும் உயிராகவும் ஆற்றலாகவும் கொண்ட தம்பிமார்கள் உழைக்கிற உழைப்பில் விழுகிற ஓட்டு தானே ஒழிய சீமானுடைய இதால் கிடையாது. சீமானுக்கு மட்டும் கிடையாது. அவருக்கு ஏதோ அவங்க ஊரில் ஒரு 500-600 ஓட்டு, தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 2000-3000 ஓட்டு விடுமொழிய பல லட்சக்கணக்கான தன்னலமற்ற ஏற்கனவே நாம் தமிழில் இருந்த தம்பிகளினுடைய உறவுகளின் ஓட்டு தான் அந்த ஓட்டு. அதனால் இவர் வந்து தன்னை வளர்த்தா தாங்க முதல்ல நீங்கள் இன்னொருத்தனை வளர்க்க முடியும். நீங்களே வளராத போது என்னத்தை வளர்ப்பீங்க? அப்படி ஒரு பிம்பத்தை காட்ட முடியும். நீங்கள் என்ன வளர்த்துறீங்க? வாங்க உட்காருங்க, ஒரு மார்க்ஸ் எந்த கொள்கையை பற்றி நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்ணுங்க. சும்மா வந்து படிச்சுட்டு வச்சு களிமணத்துக்கு எதிராக போராடுறீங்க, திருப்பி மண் வெட்டுறவன், மலையை வெட்டுறவன், மரத்தை வெட்டுறவன் போய் காசை வாங்கி தின்னுட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு ஏஜெண்டை வேறு இப்போ புதுசாக வச்சுருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பெரிய இங்கே மாற்றத்தை கொண்டு வருவீங்க? இந்த கட்சியில் நடக்கிற தவறுகளை சுட்டி கேட்காமல், தட்டி கேட்காமல் நீ எப்படி புரட்சி செஞ்சிருவேன்? தன் கட்சியில் நடக்கிற தவறை நீ திருத்தி கொள்ளாதவன், தட்டி கேட்க முடியாத இளைஞர்கள் எப்படி தமிழக மக்களுடைய நீங்கள் தவறுகளை தட்டி கேட்டுருவீங்க? நீங்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல திருச்சி துரைமுருகன். அப்பா தேவாமல் இருந்தோம்டா, வீடியோ வேணால் காமிக்கிறேன். போய் கிடை மாட்டுக்கு போராடுறேன்னு சொன்னால் நாங்கள் இடைமாட்டில் அந்த கிடை மாட்டில் போய் தயிரை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் துவையல் இருக்குது, இங்கே பாருங்கள் மாம்பழம் இருக்குது, இங்கே பாருங்கள் நாட்டு வெங்காயம் இருக்குது, இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா கொடுத்த வறுத்தல் இருக்குது, சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு. ஏண்டா உங்களெல்லாம் போராடுவீங்கன்னு நினச்சா எங்கள் ஈழத்தமிழர்கள் செந்தமிழர் பாசந்து பணம் அனுப்பிட்டு இருக்கான். ஒரு போராளிக்கு தேவை அடிப்படையான விதி என்ன சொல்கிறா சேகுவரான்னா, வலுவான கால் எழுகிறான். ஏன்னா பயணப்படுவதற்கும் நீங்கள் வந்து பயிற்சி எடுப்பதற்கும்
எளிய சுமைங்கிறான், மீதி பிச்சைக்காரனின் ஒட்டிய வயிறுங்கிறான். ஏன்னா எங்கே வேணாலும் போக புரட்சியாளுங்க கிடைச்சாதான் சாப்பிடுவேண்ணா. நீங்கள் உக்காந்துக்கிட்டு காலை உணவுக்கு 6 பதார்த்தம் வச்சு தின்னுட்டு சாப்பிட்டு செத்து போயிடலாங்கிறாங்க. சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறேங்கிறான் அவன். நான் சொல்லலை, அவர் சொல்கிறாரு. நீங்களாம் எங்கே புரட்சி பண்ணுவீங்க? நீங்கள் போராடுறதே திங்கிறதுக்கு தானே இருக்குதா? நீ தானே ஒரு வீடியோ போடுறேன். எந்த கட்சியிலாவது இது வரைக்கும் இருந்துங்களே. திருமாவளவன் இருக்கார், எங்கள் அண்ணன் வேல்முருகன் இருக்கார். சும்மா போகிற இடத்துல ரோட்டில் உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் தான் சாப்பிடுவது வந்து ஐயோ நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்றோம், பசங்க இதை வந்து குறைவாக நம்ம சீக்கிரம் சாப்பிடுவாங்க, வேகமாக சாப்பிடக்கூடாதுன்னு அவர்லாம் போய் நீங்கள்லாம் சாப்பிடுங்கன்னு தனியாக சாப்பிட்றோம். அதில் எல்லாத்துக்கும் போட்டு விட்டு சாப்பிட்றவர் அவர். திரும்ப அண்ணன் வந்து எவ்வளோ ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றாரு பிடிக்கிறார். என்னைக்காவது வீடியோ எடுத்து போட்டு ஆகா நான் வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றேன், அவர் மட்டனே சாப்பிட்றதில்லன்னு சொல்கிறாங்க, அவரே சொல்லுவார் இரவு நேரத்தில் சாப்பிடல. யாராவது ஒருத்தர் இங்கே பாருங்கள் நாங்கள் இப்படி எந்த ஒரு கட்சி தலைவனாகுது, ஏன்னா சில்லற புத்தி தானே வரும். ஏன்னா அடிப்படையில் அந்த உள்ள இருக்குது பாருங்கள். இல்லைன்னா எவனாவது ஒரு கட்சிக்காரன் உனக்காக உழைத்தவனையே ஒரு எம்பி வேட்பாளராக வினோத்துக்கு திருச்சியில் ஒரு தம்பி வேட்பாளராக நிற்கிறான், அவனுக்கு கூப்பிட்டு போய் இவன் சிறையில் இருக்கும்போது சரக்கு வாங்கி கொடுத்து அந்த காசெல்லாம் தீர்ந்து போனதுனால அவன் திருச்சியாக சொல்லி நீ என்னத்துக்கு எடுக்கிற? நீ எவனாவது ஒரு மன்ன தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து விடுதலை புலிக்கு நிகராக அன்றைக்கு யாரும் நாம் தமிழர் இருக்கவங்க பெரும்பாலும் மது இது புகை எதுவுமே இல்லாத வந்தவங்க. இவன் மாதிரியான அயோக்கிய பசங்க வந்து தான் இவன் குடிக்கிறது, அவங்கள குடிக்க வைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, இவனே சொல்லிருக்கேன். தம்பி அந்த ரெமி மார்ட்டின் வாங்கிட்டு வா, வந்துதா இல்லையா ஆடியோ வீடியோ? அந்த வினோத்துங்கிற ஒரு தம்பியை சரக்கு வாங்கி கொடுத்து நான் வந்து வெளியே வந்ததுக்காக பார்ட்டி வைக்கிறேன்னு கூட்டு போய் குடிச்சு எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் சொல்லு? ஒரு பொண்ணுகிட்ட வந்து காசை வாங்கிட்டு அந்த பொண்ணு காசை கேட்டால் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு காசு கேட்டால் என் கூட படுக்க வந்தான்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்ன இந்த கட்சியில் வந்து ஒரு மாலை நேரத்தில் ஒரு இலக்கிய வகுப்பாக இருந்த கல்லூரி ஆபாச ஒரு கட்சியாக மாத்தந்து இந்த துறைமுருங்க இப்போ வந்து என்ன புதுசாக உட்காந்துட்டு தேவாம் இதுன்றாங்க. டேய் இதெல்லாம் வந்து என்ன எதுக்கு இது எதுக்கு விடணும்? நீ போடுகிற காட்சி இல்லை நீ போடுகிற வீடியோ மக்களுக்கு போராடுகிற தூண்டுவது போல, இல்லை போராடுவனுக்கு ஆதரவாக இருப்பது போல, இல்லை அவன் வெற்றி பெறுவதற்கு வேலை போடணும் முடிய பொறுக்கித்தனமாக இருக்கக்கூடாது. இல்லை அப்போ இவங்களாம் இதை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் புரட்சி செஞ்சிருவான்னு இவனை நம்புவானுவேன். இது மக்கள் ஒன்று தான். இப்போ கிங்டம்னு ஒரு படம் வந்தது, போராடினீங்க, ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். தமிழில் நீங்கள் மட்டுமா போராடினீங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி கிருஷ்ணகிரி தேட்டரத்தில் போராடி நிறுத்திருக்கு, தருமபுரியில் போராடி நிறுத்திருக்கு, சேலத்தில் போராடி நிறுத்து. எந்த இடத்துலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்க 9 கோடி பேர் இருக்குது அத்தாரிட்டி, நாங்கள் மட்டும்தான் டிசைடிங் அத்தாரிட்டி, நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு பிராண்ட் மாதிரி நாங்கள் மட்டும்தான் சொல்லிலே. எத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கெல்லாம் வந்து தமிழர்னு சீமானன் தெரிவதற்கு முன்பாகவே அந்த ஊரில் இருக்கும்போதே சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசிய விடுதலை என்று போராடி தமிழ பொது உடைமை கட்சி நடத்தின அண்ணன் தமிழரசனுடைய கரம் பிடித்து அரசியலில் வந்து ஐயா புலவர் கலிய பெருமாளுடைய வழிகாட்டுதலில் அரசியல் செய்த அண்ணன் யார்? வேல்முருகன் அண்ணன். ஒரு காலத்திலும் தமிழருக்கு நான் மட்டும்தான் சொல்லலை, தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று பல்வேறு கட்சிகளை இணைத்து கொண்டு தமிழர்களுடைய அத்தனை போராட்டத்திற்கும் 2012 இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். எந்த இடத்துலையும் சொல்லியது கிடையாத நான் ஒருத்தந்தான் அப்படின்னு. நாங்கள் நாம் தமிழர் இருக்கும்போது செய்யுங்க ஜெகதீஷ், நல்லா செய்யுங்க, எல்லாரும் வேணும், எல்லா கட்சியும் நம்ம மட்டும் கிடையாது, எல்லாரும் தான் நம்ம சேர்ந்து செய்யணும். ஒரு நாள் கூட எங்களை வந்து நீங்கள் நாம் தமிழர் விட்டு வந்துருங்க சீமான தவிர, ரத்தம்ங்கிற வார்த்தை தவிர சொன்னதில்லை. ஆனால் உங்கள் கட்சியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இடுமணம் காத்தின்னு ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒத்த சீட்டு முத்தையா பன்ருட்டி மூலமாக நீங்கள் அறிவாலயத்துக்கு போகிறீங்களா? ராவன்குடியில் முகா கவலாயத்தில் போய் கவுந்து பிடிப்பதை விட இது ஒன்றும் கேவலமான செயல் இல்லை. கேவலமான செயலாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் பேச வேண்டியது தானே. என்ன நீங்கள் மாட்டு அது வந்து ஆடு மாடுக்கு மாநாடு ஏதா முட்டாள் நடத்தோனாங்க. காரணம் என்ன? நீங்கள் ஆடோடு பேசுவீங்கள், மாடோடு பேசுவீங்கள், நீரோடு பேசுவீங்கள், மீனோடு பேசுவீங்க, தயவு செய்து கட்சியில் இருக்க மனுஷனோடு பேசுங்கிறாங்க. நீங்கள் வந்து மலையேறி மாடி மேய்க்கும் போராட்டம், அதாவது அது வன திருத்த சட்டத்தின் காரணமாக அது வந்து உரிமை, மேய்ச்சல் நில உரிமைங்கிறது மாடு ஆடு வைத்திருக்கு உரிமை. எப்படி போகிறீங்க? 20,000 ரூபா ஷூ போட்டுக்கிட்டு பயங்கரமான அவங்க எப்படி இருக்காங்க? சாதாரண ஒரு தொப்பிக்கிட்டு. கம்யூனிஸ்ட்டுகள் கூட நில உச்சவரம்புக்காக நிலத்தை வந்து போராடி இருக்காங்க. இன்றைக்கி வெண்மணி படுகொலைக்கு முன்னே சீனிவாசராவுங்கிறவரும் அங்கேயே வந்து இருந்து பல்வேறு உழைப்பாளர்களை திரட்டி இன்றைக்கு மனிதர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை சட்டங்களும் சிறைவாசியிலிருந்து அத்தனை உரிமைகளும் கம்யூனிஸ்ட்டுகள் அன்றைக்கு இருந்த முற்போர்களும் போராடி பெற்று கொடுத்தது. இந்த மாதிரிலாம் இல்லை, எளிமையாக இருக்குங்களா? இல்லை நடிக்கிறீங்களா? நீங்கள்
போய் மாட்டுக்கு போராட்டி பண்ணுறேன்னு போய் அங்கே இருக்க கிளை மாட்டுக்கிட்டு இருந்து தயிர் எடுத்து திங்கிறதா உங்கள் வேலையாகுது. ஒரு போராட்டம் வந்து சரியான விஷயம், ஆனால் அது வழிமுறை இருக்குல்ல. போன மாடை நீங்கள் கொண்டு போன மாடை போனதே ஒரு 300-400 மாடு காணுங்கிறான். அவங்கெல்லாம் போய் அழுகுறாங்க, வழக்கு கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. நீ கொண்டு நான் அப்படி இல்லை. நாங்கள்லாம் வந்து அப்போ வந்து சீமான் அண்ணனோடு இருக்கிற போது காலையில் எழுந்திரிச்சு அவர் என்ன சாப்பிடுவார்னா ஒரே கூழ் இல்லைன்னா நீராகாரம், ஒரு சின்ன வெங்காயம் இல்லை துவையல். இவன் போய் உட்காந்துக்கிட்டு ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஆத்தூரில் ஒரு கூட்டம் நடத்துகிறோங்க. எளிமையாக இருந்தவரை இவன் வந்து தன் சுய லாபத்திற்காக ஒரு ஹோட்டல் போடுறோம், ஹோட்டலில் வந்து பெட்டை அழுத்தி பார்க்குறாங்க. பெட்டு ஸ்லீப்பல் பெட்டு இல்லையான்னு கேட்குறான். இதெல்லாம் வந்து யார் எந்த துறைமுருகன் ஸ்லீப்பல் பெட்டு அர்மானின்னு ட்ரெஸ்ஸு அது 30,000-40,000 பால்மன். இதெல்லாம் யாரை ஏமாத்துகிற வேலை? யாருடைய உழைப்பு? இந்த இனம் மீண்டு விடாதா அப்படின்னு பிழைக்க போன இடத்துல உழைத்து இந்த இனத்திற்காக செந்தமிழர் பிராசிலிருந்தும் ஈழத்தமிழர்களும் அனுப்புகிற பணத்தை எவ்வளோ கேவலமாக பயன்படுத்துறீங்க? அப்போ நீங்கள் எப்படி ஒரு புரட்சியை வெட்டுறீங்க? நீங்கள் தன்னை சுருக்கி கொண்டு உங்கள் பழகுவதற்கு எளிமையாகவும் அணுவதற்கு இனிமையாகவும் இருக்கிற ஒரு தலைவனால தானே கடுஞ்சொல்னு அல்லேனால் மீக்கூறும் மன்னன் நிலங்குறான். அப்படி இல்லாத சும்மா ஒரு அம்பக் பண்ணி நீங்கள் வந்து திராவிட கட்சி எதிர்த்து பேசுங்க, திராவிட கட்சியுடைய ஆடம்பரத்தை சொகுசை பார்த்து விட்டு நீங்கள் எப்படிடா போராட போகிறீங்க? உங்கள் போராட்டத்தின் மூலமாக நீ ஒரு சேனல் வச்சுக்க, அது வச்சு காசு வச்சுக்க, உன்னை யாரும் பிச்சை எடுக்க சொல்லல. ஆனால் தன்னை அடையாளப்படுத்திக்கிறவர்கள் எளிமையாக தானே. எளிமையாக உனது வலிமை இல்லையா? உனது அறிவே உனது ஆயுதம் இல்லையா? இது எப்படி உங்களுக்கு வந்து இருக்கும்? பார்க்குறவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கிறீங்க இல்லையா? நீங்கள் காலையில் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் ஒரு வேளை உணவு இல்லாத இருக்காங்கிறான். நீங்கள் ஒரு வேளை உணவுக்கு 6 பதார்த்தம் வச்சுட்டு திங்கிறீங்களே, அதை திங்கிறத வந்து வெளியே வந்து நீங்கள் பிரபகண்டா படுத்துறீங்களே. இது யாராவது நீ உழைத்ததை வந்து வெளியே சொல்லுவோம், சாப்பிட்றத வேணாவது வெளியே சொல்லுவோம் நாங்கள். இது என்ன ஒரு அற்பத்தனமான கேவலமான ஒரு அரசியல்? நீங்களாம் அந்த நாட்டுக்கு விடிவு காலத்தை வாங்கி கொடுத்துருவீங்களா? அதனால தான் நம்ம எதுக்குறோம். அதனால தான் நீங்கள் உங்கள் அரசியல் நிலைப்பாடு சரியில்லாதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 மாதத்துக்கு ஒரு பேச்சு. விஜயே எதிர்த்தாலும் நான் எதுக்க மாட்டேன். நீங்கள் பார்ப்பீங்க பொது வெளியில் யாரும் எதுக்கூடாது. விஜய் என் தம்பிங்க, என் தம்பி, அவனே எதிர்த்தாலும் நான் எதுக்க மாட்டேன். இப்போ எதுக்குறீங்க? அவர் உன்னை எதிர்த்தாரா? எந்த இடத்தையாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறவுகள் ஏற்றுருக்காங்களா? ஏங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்களே எதிர்த்துலீங்க. எங்கள் உறவு நானாவது இப்போ வந்தேன். இதுக்கு முன்னே கூட சீமான் அண்ணனை வந்து மரியாதை குறைய பேச சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க வேல்முருகன் அண்ணனை? அவர் அடக்கி வைத்திருக்கிறார் எங்களை. வேணாம் வேணாம், நம்ம வந்து நமக்கு இவங்க வந்து கொள்கை எதிரான கொள்கை இல்லை, அங்கே இருக்க உறவுகள் எதிரான உறவு இல்லை. இன்னும் சொல்கிறோம்ல, அந்த தலைமை தவறான தலைமை. இது நான் சொல்ல, உங்களுடைய நடவடிக்கையில் ஊரே சிரிக்குத. பெண்கள் விஷயத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி, லஞ்ச லாவணியத்தை நீங்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு நீங்கள் எப்படிங்க லஞ்ச லாவணியத்தை ஒழிப்பீங்க? எங்கே புரட்சி செஞ்சு ஒழிப்பீங்க சொல்லுங்கள்? இல்லவே இல்லைன்னு சொல்லுவீங்க. நல்லகண்ணையா எந்த வீட்டில் தங்கியிருக்கார்? நல்லகண்ணையா பேரை சொல்கிறதுனால நல்லகண்ண ஆகிடு. காமராஜர் இருக்க வரைக்கும் எப்படி இருந்தார்? அன்றைக்கு அவர் சொல்லுவாங்க, இறந்த பார்த்து அவர் பாக்கெட்டில் இருக்குது 110 ரூபாயின்னு. இன்றைக்கி என்ன உங்கள் நிலைமை? 6 கார் வச்சுருக்கீங்க. எங்கேருந்து வந்தது சொல்லுங்கள்? உழைக்காமல் ஒருவனுக்கு வர முடியுமா? 1845 உழைக்காமல் உழைத்து அதை உபரி மதிப்பின் மூலமாக மிக மதிப்பின் மூலமாக தான் ஒருத்தர் அடிமைப்படுத்தப்படுறான்னு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் இருக்குது இல்லை? நீங்கள் சும்மா கம்யூனிஸ்டத்தை பேசினா போதுமா? எப்படி வந்தது? நீ 2.25 லட்சம் 3.25 லட்சம் எப்படி வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ 20,000 ரூபா ஷூ போடுறீங்களே, எப்படி போட முடியும்? அப்படி என்ன நீங்கள் பெரிய அப்பாட்டக்கரு? அப்படி ஒன்றும் கிடையாது. எளிமையாக இருக்கணும்ல. அவன் தானே தமிழ் தேசியவாதி. பழநெடுமாறன் ஏன் இருக்காரு? எவ்வளோ எளிமையாக இருக்காரு? நீ இந்த மண்ணுக்கு எதிராக நிறுத்துற நீ திராவிடத்தை பேசியிருந்தான்னா குளத்தூர் மணியினுடைய எளிமை என்ன? கருப்பு சட்டையை தவிர எந்த சட்டையாக நீ பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அவருடைய சொத்து மதிப்பு என்ன சொல்லுங்கள்? புலிகள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க உயிரையே விட்டாங்க அதுக்காக பல பேர். அதெல்லாம் நாங்கள் நம்பணும். இதெல்லாம் மீறி நம்ம இதை கொண்டு போய் சேர்த்துருவோன்னு. புலிகளுடைய தடையை வந்து இங்கே மண்ணில் வந்து அவங்களுக்காக சோறு விட்டு விட்டுக்கலாம், விளம்பரம் கொடுக்கலாம், பதாகை அமைக்கலாம். நீங்களாக வாங்கி கொடுத்தீங்க. ஐயா பழநெடுமாறன் உச்சநீதிமன்றம் சென்று புலிகளுக்கு ஆதரவாக கருத்துரையை பரப்பலாம், சோறு அடிக்கலாம், துண்டறிக்கை அடிக்கலாம், பணமோ ஆயுதமோ கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்தார். அதை வச்சு தான் எல்லாம் நடக்குது. நீங்கள் இதையெல்லாம் வைத்து நாடகம் ஆடி நடத்தி பணத்தை தான் பெருக்கிக்கிறீர்கள். பணத்தை மட்டுமல்ல பெருக்கி இந்த இனத்தினுடைய உரிமையை உணர்வை சிதைத்து கொண்டிருப்பவர் தான் சீமா. அதனால தான் நம்ம எதுக்குறோம். அதனால தான் இவர் யாரை பார்த்தாலும் எதுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் எதுக்கு நீங்கள் யார் எதுக்கு போகிறீங்க? குறைந்தபட்சம் திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, அவங்க ஒரு கூட்டணியை வச்சுருக்காங்க, இவங்க ஒரு கூட்டணி. ஆட்சி நடக்கும்போது இவர்கள் லஞ்ச லாவண்யம், உரிமை மீறல், லாக்கெட்டுப்பு, டாஸ்மார்க்கு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதிர்க்கப்பட வேண்டியது தான். ஆனால் நீங்கள் அந்த கட்சியாக இருக்கக்கூடாது.
நான் தான் மனிதரில் புனிதன், அப்படி ஒரு விழுக்காடு இருக்க நீ? அதுக்கு என்ன, நீ வாழ்ந்து காட்டணும்ல. வாழ போகிறது இல்லை வாழ்க்கை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. ஆட்சி கிடைச்சா செய்யணும் இல்லை, கம்யூனிஸ்டுகள் ஆட்சி கிடைச்சாதான் நாங்கள் இப்படி பண்ணுவோம்னா அது ஒரு வாழ்வியல் முறையாகவே வந்தானே. சாகும்போது கூட வெறும் சிவப்பு துண்டு செங்கொடி தவிர வேறு இல்லாத எத்தனையோ பேர் செத்துருக்காங்களே. அப்படி நீங்கள் என்னத்தை பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள், தலைமை தாங்குகிற தகுதி இல்லாதவர்கள், தலைமை தாங்குவதற்கான தத்துவத்தை உச்சரிந்து கொள்ளாதவர்கள் தான் பிரபாகரனிசமாக திரண்டு வந்தவர்கள் எல்லாம் இந்த சீமானிசம் என்ற கலிசட்டையில் கொண்டு போய் தள்ளுகிறவர்களாக இவர் இருக்கிறார். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நல்லா சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் ஆழமாக நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணலில் நம்ம மீட் பண்ணோம். நன்றி சார். சந்திப்பா, மிக்க நன்றி.